அனைவருக்கும் வணக்கம். அகில பாரத வீரமங்கை வடிவுமலர்த்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் முனைவர் போதிலட்சுமி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு வன்கொடுமை. அவங்க தந்தை வேல்ராஜ், தாய் முரியேஸ்வரி. இவங்க வடக்கு தெரு 7000 பண்ணை விருதுநகரை சேர்ந்த இந்த தம்பதியரின் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது சில தினங்களுக்கு முன்பு. அதை முறைப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்தாலும் அவங்க ஒரு 2 பேர் கைது பண்ணிட்டு திருப்பி விட்டுட்டாங்களாம். அதனால அது குழந்தை முதல்ல திருநெல்வேலி மருத்துவமனையில் இருந்து அங்கே இது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தன்னுடைய தாயிடம் கூறியிருக்காங்க. அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கே அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தை சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறார். அவரை போய் நேரில் சந்தித்தார். அப்போ நேரில் சந்தித்த போது குழந்தை அம்மாவுடைய அந்த பாட்டியுடைய அரவணைப்பிலும் தந்தையினுடைய அரவணைப்பிலும் தான் இந்த அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தை சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார், நன்றாகத்தான் இருக்கிறார் குழந்தை. இப்போ குற்றவாளிகளை 2 நாட்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை சரியான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டிப்பாக கண்டறிந்து போஸ்கோ சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமையைத்தான் பார்க்க வேண்டும். சமுதாயம் என்று யாரும் பிரித்து பார்க்கவே கூடாது. ஏன்னா குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த குழந்தைக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்து அமைப்பில் உள்ள சமூக ஆர்வலர்கள், பெண்கள் கூட்டமைப்பு, மகளிர் அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த குழந்தைக்கு நம்ம தக்க முறையில் அந்த குழந்தைக்கு சிகிச்சை வேண்டும். அந்த சிகிச்சை மேலே நல்ல ஆரோக்கியமான சிகிச்சை எடுத்தால் குழந்தையை நாம் விரைவில் குணமடைந்து வீட்டுக்கு நம்ம வரவழைக்கலாம். எனவே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் முனைப்போடு இருக்க வேண்டும். தாயிடம்தான் முதல் விசாரணை செய்ய வேண்டும். ஏன்னா தந்தையும் தாயும் பிரிந்து வாழ்ந்திருக்கார்கள். இருந்தாலும் தந்தை தன் குழந்தைக்கு வேண்டிய பராமரிப்பு செலவுகளை இன்று வரை அவர்தான் கவனித்து வந்திருக்கிறார். எனவே நான் தந்தையிடமும் கேட்டு உரையாடினேன். அப்பொழுது அவர் கூறிய கருத்துக்கள் தான் இவை. எனவே இந்த குழந்தைக்கு வடக்கு தெருவை சேர்ந்த இந்த குழந்தைக்கு சரியான நீதி வேண்டும். இந்த நீதி இருந்தால்தான் நம் பெண் குழந்தைகள் வாழ முடியும். எனவே பாலியல் வன்கொடுமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் சரியான நீதி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தகுந்த தண்டனை தான் கொடுக்கணும். நீங்கள் தமிழ்நாடு அரசு முனைப்புடன் செயல்பட்டு இந்த குற்றவாளிகளை கூண்டுக்குள் அடைக்க வேண்டும். ஆயுள் தண்டனை கொடுத்துடணும். அவங்களுக்கெல்லாம் வெளிவர முடியாத அளவுக்கு சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பெண்கள் அமைப்பின் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆண்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்றாகத்தான் நாம் நினைக்க வேண்டும். எனவே நம்முடைய குழந்தைகளை மட்டும் அல்லாமல் அனைத்து குழந்தைகளுமே நம்முடைய குழந்தைகள் தான், மகள்தான் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்க வேண்டும். மேலும் பெண்களை பார்த்தால் நம் சகோதரிகளாகவும் தாய்மார்களாகவும் பாட்டியாகவும் அம்மாவாகவும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும். எனவே ஆண்களுக்கு பெண்கள் விடும் ஒரு வேண்டுகோள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. எனவே தவறுகள் யாருமே செய்ய வேண்டாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்க ஆண்களும் முன்வர வேண்டும் என்பதை இதன் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறோம்.